சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது என ரஜினியே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதற்கு முன்னாடி நடித்த கூலி படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். காரணம், அந்த படத்தை லோகேஷ் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை படம் பூர்த்தி பண்ணலை. ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றம் தான் சொல்லலாம். அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். கூலி படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட ஜெயிலர் 2 மேலே அதிகமாக ரசிகர்கள் வச்சுருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த படத்தில் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவில் இருக்க மிக முக்கியமான நடிகர்களை உள்ளே இறக்கியிருக்காரு நெல்சன். அதாவது ஷாருக் கான், மோகன்லால், பாலையா, சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, சுராஜ் வெஞ்சமுடு, மிதுன் சக்கரபோர்த்தி, விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, விநாயகன், இது போன்ற மிக முக்கியமான நடிகர்கள், வில்லன்கள் எல்லாரையுமே இந்த படத்தில் முக்கியமான ரோலில் இறக்கியிருக்காரு நெல்சன். இதனால தான் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய 90% ஷூட்டிங் முடிந்ததாம். 10% அதாவது ஷாருக் கானோட ஷூட்டிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கான். அவரோட கால் ஷீட் இன்னுமே தராமல் இருக்காராம். அதை முடித்தாங்கன்னா படம் மொத்தமாக முடிஞ்சிடும். இந்த படம் முடித்தா ரஜினியும் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிடுவார். தலைவர் 173 சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை எடுக்க போகிறாரு. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகம். அந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் அதற்கு அடுத்து தான் நடிக்க போகிற தலைவர் 174, அதாவது ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகிற படத்தையுமே நெல்சன் தான் எடுக்கிறாரு. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. ரெட் ஜெயின் மூவிஸ் அந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் ஜெயிலர் 2 படத்திலிருந்து ட்ரெய்லர் குறித்தான அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 2 படம் ஜெயிலர் 1 படத்துடைய சீக்வலாக எடுக்கப்பட்டிருக்கு. ஜெயிலர் 1 படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டியிருந்தது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கமர்ஷியலான ஒரு நடிகராக பார்க்க தான் அனைத்து தரப்பு ரசிகர்களும் விரும்புகிறாங்க. அதாவது குடும்பமாக கொண்டாடுற வெற்றி படமாக தான் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கணும் என ரசிகர்களும் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தா கண்டிப்பாக திரையரங்குகளில் ரசிகர்கள் குவிவாங்க எனவும், காலா கபாலி போன்ற படங்கள் மாதிரி படத்தை சூஸ் பண்ண வேண்டாம் என ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் இன்னும் ஓரிரு மாதங்களில் வெளியாகலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. அஃபிஷியலான அப்டேட் வரும்போது தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு முன்னாடி ட்ரேட் சைட்லேருந்து வந்த தகவல் தான். இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த படத்துடைய ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.